வெல்கம் டு ஹேச் நாட்டுக்கோழி ஃபார்ம்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்குறோன்னா, இது வந்து பார்த்தோன்னா 1 மந்த் சிக்ஸு. கணக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 நாள் ஆகுது. இந்த சிக்ஸுக்கிற வயசு வந்து பார்த்திங்கன்னா 25 நாள் ஆகுது. இது வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ பார்க்க போகிறோம். எப்படி தீவனம் வைக்கிறங்க அந்தமாரி விஷயத்தெல்லாம் நிறைய சொல்ல போகிறேன், பாருங்கள். இது எடுத்துகிட்டு வந்து விட்டு வந்து பார்த்தோன்னா இன்றைக்கிட்ட நம்மக்கிட்ட வந்து 2 days ஆயிடுச்சு. ஃபஸ்ட் நாள் ஸ்டார்டிங்லேருந்து போகலான்னு நினச்சேன், டைம் கிடைக்காதனால இந்த வீடியோ இடையில் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தோன்னா என்னென்ன என்னால் டீட்டெயில் தெரியும், நான் என்னுடைய அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் எப்படி வளர்க்கணுன்ற வரைக்கும் நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில். முழுசாக பாருங்கள். அதாவது புதுசாக வராங்க அப்படின்னா எளிய முறையில் எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம், எளிய முறையில் எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எப்படி பண்ணலான்றதை நான் இந்த வீடியோவில் காட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோழியில் வந்து முதல்ல பெஸ்ட்டை தேர்வு பண்ணணும். நல்லா ஆக்டிவாக இருக்கிற கோழியில் பார்த்து எடுக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல், சரிங்களா? இப்போ ஒரு சவுண்டு விடுறோம் பாருங்கள். இந்த சவுண்டு விட்டுங்கன்னா இப்போ நம்ம ஒரு சவுண்டு அப்படின்னா உடனே எப்படி டோட்டலாக வந்து கோழிக்குள்ளே எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு நல்லா பாருங்கள். கோழி தேர்ந்தெடுக்கும் போது வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த குஞ்சுகளை தேர்வு பண்ணுறது தான். எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, எப்படி இருக்குதுன்றதை பார்த்து எடுத்துக்கினா மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா நம்ம கோழி வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு நோய் நொடி அதிகமாக அட்டாக் ஆகாமல் நம்ம வளர்க்க முடியும். ஸோ நம்ம கோழி சூஸ் பண்ணுறதுல ரொம்ப உன்னிப்பாக நல்லா தெளிவாக நல்லா நம்மளுக்கு எல்லா வேக்சினும் போட்டிருக்குறாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 வேக்சின் வருதுங்களா. இப்போ அந்த டைமில் வந்து 25 நாளில் வந்து பார்த்தோன்னா 3 வேக்சின் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த 3 வேக்சினும் போட்டிருக்கிறாங்களான்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, ஓகேங்களா? அப்படி எடுத்தோன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கோழி குஞ்சிலும் வந்து பார்த்தோன்னா டேமேஜ் இல்லாமல் வளர்க்க முடியும் நம்ம. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த கோழிகளை பாருங்கள் எப்படி எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, எவ்வளோ சைஸாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம சூஸ் பண்ணி தான் ஸ்பெசிஃபிக்காக எடுத்தோம். அடுத்து இந்த கோழிங்களுக்கு வந்து எப்படி தீவனம் வைக்கலாம் அதுமாரின்றதை நம்ம தெளிவாக பார்க்கணும். முக்கியமாக நம்ம அந்தமாரி பெரிய பெரிய ட்ரே பின்னாடி இருக்கு இல்லையா, அந்தமாரி பெரிய பெரிய ட்ரேவில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லோ ஆங்கிளில் கட்டுற மாரி இருக்கும். லோ ஆங்கிள் கட்டணும்னா மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா அந்த கோழி குஞ்சுங்களை வந்து பார்த்தோன்னா தீவனம் எடுத்து சாப்பிட முடியும். முடிஞ்ச வரைக்கும் அந்தமாரி பிளேட் இருக்குங்க இல்லையா, அந்த எல்லோ கலரில் வரும் அந்த கோழிங்களுக்கு சின்ன குஞ்சுங்களுக்கு வைக்கிறதும். அந்தமாரி பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுமாரி தீவனத்தை போடும்போது வந்து கோழிங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ இறக்கிறது கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கும் நம்மளுக்கு கொஞ்சம். ஆனால் கொஞ்சம் அந்த கோலம் அதுமாரிலாம் கொஞ்சம் டஸ்ட்டுலாம் அந்த தீவனத்தை கலக்கும். இருந்தாலும் நம்ம டெய்லி வந்து பார்த்தோன்னா வாட்ச் பண்ணி அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி பண்ணிக்கணும். பாருங்கள் எப்படி கரெக்டாக நீட்டாக இருக்குங்களா. அப்போ அந்த கிரேடில் அந்த ட்ரேவில் சாப்பிட்றதுக்கும் இந்த ட்ரேவில் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் நிறையா இருக்குது அந்த கோழிக்கு. இதில் வந்து நல்லா சாப்பிடுங்க, ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நம்ம கோழிகளுக்கு தீவனம் வைக்கிறது வரைக்கும் பார்த்துட்டோம், சரி ரைட்டு. இப்போ முதல் நாள் வந்து என்ன பண்ணணும், கோழி வந்து நம்ம ஷெட்டுக்குள்ளே விட்டுட்டுங்க அன்னிலேருந்து என்னென்ன பண்ணுன்றதை நான் இப்போ சொல்கிற பாருங்கள். இப்போ நான் அந்த 3 வேக்சின் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டுங்க, ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து 25 நாள் கழித்து நம்மக்கிட்ட வருது. முதல் நாள் வந்து பார்த்தோன்னா எந்த தண்ணி நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோமோ அந்த தண்ணியில் வந்து பார்த்தோன்னா சளி மருந்து கம்பல்சரி ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளைக்கு வந்து கம்பல்சரி அதுக்கு எவ்வளோ கோழி இருக்கோ அந்த எல்லா அளவுக்கு மருந்து நம்ம கம்பல்சரி கொடுத்துடணும். ஏன்னா அந்த தண்ணி வேறையாக இருக்கும், அந்த தண்ணி வேறையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா தண்ணி வந்து கம்பல்சரி அசித்ரால் வந்து மருந்தோ இல்லை சளி மருந்து எந்த மருந்து இருந்தாலும் சரி அந்த மருந்தை போட்டு நீங்கள் தண்ணியில் வைக்கிறது ரொம்ப நல்லது, ஓகேங்களா? இல்லைனா வந்து பார்த்தோன்னா வந்து கோழிங்க வந்த உடனே வந்து பார்த்தோன்னா சளி ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்ப சிக்கலாயிரும் நம்மளால். சின்ன குஞ்சுங்களை நம்ம மருந்து வைக்க கோழிங்களுக்கு நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதனால் வந்து பார்த்தோன்னா தண்ணி ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தோன்னா எந்த தண்ணி வைக்கிறோமோ அந்த தண்ணி வந்து பார்த்தோன்னா ரெகுலர் பண்ணிக்கிறோங்க. அப்படி பண்ணிக்கினாங்கன்னா நம்மளுக்கு அந்த கோழி வந்து பார்த்தோன்னா டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக வளர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்க்குறது லசோட்டா வந்து போடணும். இந்த லசோட்டா வந்து பார்த்தோன்னா நிறைய கம்பெனி இருக்குது, ரேட்டு ப்ரைஸ் லிஸ்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு எந்த லசோட்டா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த லசோட்டா வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், நான் போடுறது வந்து பார்த்தோன்னா இந்த கம்பெனி தான் போட்டுட்ருக்கிறேன். இது சரியாக தெரியல உங்களுக்கு வீடியோவில், நான் உங்களுக்கு தனியாக கூட எடுத்து ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன். அதில் இந்த கம்பெனி வந்து பார்த்தோன்னா 90 ரூபா அந்த லசோட்டா. இது வந்து கரெக்டாக பார்த்தோன்னா கண்ணில் ஒரு ட்ராப்ஸு, மூக்கில் ஒரு ட்ராப்ஸு. அதாவது அவங்க வந்து போட்டு 25 நாள் கழித்து வந்து பார்த்தோன்னா நம்ம லசோட்டா யூஸ் பண்ணணும். ஏன்னா லசோட்டா யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், கோழிலும் டேமேஜ் ஆகாது பெருசாக. ஸோ அது வந்து அதுவும் முக்கியமாக பார்க்கணும். இது வந்து பார்த்தோன்னா இது எத்தனை நாள் எவ்வளோ நாளைக்குன்னா திரும்ப அடுத்த 25ஆம் அடுத்த 25 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லசோட்டா வந்து நம்ம அதாவது இப்போ ஒரு டைம் லசோட்டா பயன்படுத்திட்டிங்கன்னா திரும்ப 25 நாள் கழித்து நம்ம அடுத்த மாதம் வந்து லசோட்டா இப்படி லசோட்டா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா கோழிங்க வந்து பார்த்தோன்னா நோய் இன்ஃபெக்ஷன் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், கோழிங்க வந்து டேமேஜ் அதிகமாக ஆகாது, நமக்கு தான் அது ப்ராஃபிட்டாக இருக்கும், ஓகேங்களா? அந்த கம்பெனி ஃபீடு வந்து பார்த்தோன்னா ஒரே ஃபீடாக போடுங்க. ஒரு 40 நாள் 45 நாள் ஆயிடுச்சுன்னா ஷார்ட்டர்லேருந்து ஃபினிஷருக்கு மாறிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தோன்னா பார்க்க வேண்டியது மூக்கு டச் பண்ணியிருக்குதான்றதை பார்க்கணும் முக்கியமாக. ஏன்னா வந்து பார்த்தோன்னா 25 நாளைக்கு ஒரு டைம் நம்ம மூக்கு டச் பண்ணோம்னா 3 டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்றுறதுக்குள்ளே நம்ம 3 டச் பண்ணிடுவோம்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி மூக்கை பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஷார்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் நம்ம வேப்பந்தலை அதுமாரி எதுவும் கட்டாமல் விட்டுட்டோங்க அப்படின்னா ஒவ்வொரு கோழியும் நம்ம டேமேஜ் ஆகிறது நம்ம கண்ணு மூடி இறக்கிறத நாமளே பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். அந்த கோழியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஏன் நம்ம மூக்கு டச் பண்ணணும் டச் பண்ணக்கூடாதுன்றதை பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள் சாம்பிளை. இந்த பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பக்கத்தில் இருக்கிற கோழியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே. ஏன்னா எடுத்துகிட்டு வந்து 2 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கோழியை வந்து எப்படி கொத்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் சப்போஸ் நீங்கள் தீவனம் வச்சுட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் செஞ்சுட்டேன் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இடையில் வந்து சின்ன குஞ்சுங்களை விடும் போது வந்து பார்த்தோன்னா நிறைய டைம் நம்ம வாட்ச் பண்ணுறதா இருக்கணும். அப்படி வாட்ச் பண்ணலன்னா இந்தமாரி நிலைமை தான் வரும். இப்போ இந்த கோழிங்க வந்து ஒரு கோழி கொத்திட்டா நிச்சிடாது அப்படின்னு இல்லை. எல்லா கோழியும் கொத்த ஆரம்பிச்சிச்சுன்னா தொடர்ந்து கொத்திட்டே இருந்து எல்லாமே டோட்டலாகவே வந்து பார்த்தா அந்த கோழி இறக்குற வரைக்கும் கொத்தியே சாகடிச்சிடும். ஒரு கோழி விடுறதுக்கு முன்னாடி நம்ம செட்டுக்கு முன்னாடி கீழே களை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா தண்ணி சுத்தமாக வைக்கணும். 2வது ஒரு ரேஞ்சு வர வரைக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த ட்ரேவில் கொடுக்குறது நல்லது தீவனம். 4வது சளி மருந்து முக்கியம். ஓகேங்களா, முதல்ல ஃபஸ்ட் நாள். 5வது வந்து பார்த்தீங்கன்னா லசோட்டாவும் முக்கியம். 6வது மூக்குக்கு வந்து கம்பல்சரி டச் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இல்லை நான் மூக்கை வந்து டச் பண்ணாமலே வளர்க்குறேன்னா நீங்கள் மேய்ச்சல் முறையில் வளர்த்தது தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உள்ளே அடைச்சி வச்சு வளர்க்குறீங்கன்னா கம்பல்சரி 25 நாளைக்கு ஒரு டைமோ இல்லை 20 நாளைக்கு ஒரு டைமோ அது வளர்கிறத பொறுத்து நீங்கள் வந்து கொத்துறதை பொறுத்து நீங்கள் வந்து மூக்கு டச் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும்னா நம்ம வந்து கோழி வந்து இறக்குறதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். இது நான் சொல்கிறது ஃபுல்லுமே எப்படின்னா ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் தான். ஓகேங்களா, அதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு நம்மக்கிட்ட வந்து ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா கோழி வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிருங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து மருந்து மட்டும் மெயின்டைன் பண்ணி போனோம்னாவே நம்ம கோழி வந்து ஈஸியாக வளர்த்துட்டு நம்ம சேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா.